தமிழகத்தில் காலியாக உள்ள திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வரும் மே 19ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான அமமுக வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றத்தில் மகேந்திரன், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜ், சூலூர் தொகுதியில் சுகுமார், அரவக்குறிச்சியில் சாகுல் அமீத் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பிரியன், அமமுக தரப்பில் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வேட்பாளர்களின் பின்னணி குறித்து சொல்லுங்க. தமிழகத்தில் மக்களவை தேர்தல் மற்றும் 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலுக்கான தேர்தலானது கடந்த 18ஆம் தேதி நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் காலியாக இருக்கக்கூடிய 4 தொகுதி இடைத்தேர்தல் வருகின்ற மே 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சூலூர், திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் மற்றும் அரவக்குறிச்சி ஆகிய இந்த 4 தொகுதிகளுக்கும் தான் இடைத்தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. இந்த 4 தொகுதிகள் இடைத்தேர்தலுக்கான அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் பட்டியல் என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சூலூர் தொகுதியில் சுகுமார் என்பவரும், அரவக்குறிச்சி தொகுதியில் சாகுல் அமீத் என்பவரும், அதே போன்று திருப்பரங்குன்றம் தொகுதியில் மகேந்திரன் என்பவரும், ஒட்டப்பிடாரம் தொகுதியில் சுந்தர்ராஜன் என்பவரும் வேட்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் தினகரனால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கான ஆலோசனை கூட்டம், இந்த வேட்பாளர் தேர்வுக்கான ஆலோசனை கூட்டம் கடந்த சனிக்கிழமை என்ற அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து முக்கிய நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட பொருளாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவரிடமும் இது குறித்த ஆலோசனைகள் கேட்கப்பட்டு அவர்களுடைய பரிந்துரையின் மற்றும் கருத்துக்களை கேட்ட பின்னர் இந்த வேட்பாளர் தேர்வு என்பது நடைபெற்றிருக்கிறது. அவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட இந்த வேட்பாளர்கள் தான் வேட்பாளர் பட்டியலாக தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 4 வேட்பாளர்களுடைய பின்னணியை பார்க்கும்போது சூலூர் தொகுதி வேட்பாளராக இருக்கக்கூடிய சுகுமார் கோவை மாவட்ட புறநகர் மாவட்ட அமமுக செயலாளராக பொறுப்பாற்றி வருகிறார். இதற்கு முன்னதாக அவர் 2009 மற்றும் 2014 காலகட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்தவரையில் சாகுல் அமீது என்பவர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அம்மா பேரவை தலைவராக அவர் தற்போது பொறுப்பில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்தவரையில் முன்னாள் எம்எல்ஏ, அதிமுக முன்னாள் எம்எல்ஏவாகவும் அதன் பின்னர் தினகரன் தனி அணியாக பிரிந்து வந்த பின் அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டப்பிடாரம் தொகுதியை பொறுத்தவரையில் சுந்தர்ராஜன், தகுதி நீக்கம் செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர்ராஜன், மீண்டும் அவருக்கே வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி வடக்கு மாவட்ட செயலாளராக இவர் பொறுப்பில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த 4 பேரும் வேட்பாளராக அமமுக பொதுச் செயலாளர் தினகரனால் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் இந்த 4 தொகுதிகளில் இவர்கள் அடுத்த கட்டமாக வேட்புமனு தாக்கல் செய்யும் தொடர்பாகவும் அதே போன்று பிரச்சாரங்களை தொடங்குவதன் தொடர்ச்சியாகவும் அவர்கள் டிடி தினகரனை அவருடைய இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள் என்பதும் தகவல்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன.